வணக்கம் ஆபிரகாம். சென்னை திருவொற்றியூர் அருகில் தடை செய்யப்பட்ட ஆன்ஸ் மற்றும் குட்கா தங்கு தடையின்றி மக்கள் கூடும் இடத்தில் அமோகமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் ஆன்ஸ், குட்கா போன்ற பொருட்கள் தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். தமிழக முதல்வர் முதல் அதிகாரிகள் வரை போதைப் பொருட்கள் பயன்படுத்த வேண்டாம், இளைஞர்கள் தவறான பாதைக்கு செல்ல வேண்டாம் என விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் நிலையில் எந்தவித தங்கு தடையுமின்றி இளைஞர்கள் 4 பேர் சேர்ந்து கொண்டு போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் சம்பவம் அரங்கேறியுள்ளது. வடசென்னை திருவொற்றியூர் மார்க்கெட் பகுதியில் அருகாமையில் இளைஞர்கள் 2 நின்று கொண்டிருந்தபடியும் அவர்களிடம் தினசரி வாடிக்கையாளர்கள் பலர் வந்து பணம் கொடுத்து இளைஞர்கள் தங்கள் மறைத்து வைத்திருந்த ஆன்ஸ் போன்ற பொருட்களை விற்பனை செய்து வருகின்றனர். அதற்கு ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருசக்கர வாகனத்தில் சாவி செய்யும் கடை ஒன்று உள்ளது. அங்கு வியாபாரம் சாவி செய்து வியாபாரம் செய்வது போல் அங்கு அமர்ந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் டிக்கியில் வைத்துக் கொண்டு ஒரு ஆன்ஸ் பாக்கெட் 50 ரூபாய்க்கு விற்பனை செய்து வருகின்றனர். காவல் நிலையம் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த பகுதி மிக அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் இந்த போதைப் பொருட்கள் காவல்துறையினருக்கு தெரியாமல் தான் நடக்கிறதா என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. அதிகமாக கூலி தொழிலாளர்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் பல மருத்துவ செலவுக்கு கூட சில சமயங்களில் மருத்துவ செலவு கூட பணம் இல்லாமல் இது போன்ற போதைப் பொருட்களை வாங்கி அவர்கள் வந்து பயன்படுத்தி வருகின்றனர். இதற்கு தமிழக அரசு காவல்துறையும் உடனடியாக தீவிர நடவடிக்கை எடுத்து இந்த பொருட்களை விற்பவர் மீது நடவடிக்கை எடுத்து இந்த கோரிக்கையும் தற்போது எழுந்துள்ளது. ஆபிரகாம்.